முத்து பார்த்துட்டீங்களா, ஜீவா ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வரவில்லை. என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், எதான முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜீவா இருந்துக்கிட்டு, இல்லைப்பா ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்தேன், என்னை போன டைம் வரும்போது ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அதுக்கோசம் தான் இந்த முறை பைசல் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, யாருன்னு சொல்லுங்கள் மேடம், நான் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவனை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி முத்து, நான் அப்படி தான் ஆகட்டும், நான் சொல்கிறேன் இரு, நான் இப்போ வந்து பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்து பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மேடம் ரூம் ஹோட்டலில் விட்டுட்டு முத்து வீட்டுக்கு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவர் பார்த்தீங்களான்னா, அங்கே மனோஜ் எல்லாருமே வந்து புதுசாக வாங்கின பங்களாவுக்கு கூட்டு போகிறதுக்கோசம் எல்லோரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவுமே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு முத்துவோட கார்லேயே பார்த்து நேராக பங்களாவுக்கு போகிறாங்க. பங்களாவுக்கு போனவங்க பார்த்தீங்களான்னா எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய பங்களாவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து போயிட்டு ஒரு ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர் வரான். வந்தவங்க பார்த்தீங்கன்னா, மனோஜ் உங்களுக்கு வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து வீடு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு மனோஜ் வந்துட்டு, நான் தான் முதலே சொன்னேன் இல்லை சார், எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த பங்களா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மனோஜ், மீதி பேலன்ஸை கொடுங்கன்னு நாங்கள் வெளிநாட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. மனோஜ் உடனே காசு எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் வாங்கிட்டு செக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, சரி மனோஜ் நல்லது, நாளைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே போனவங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸி புக் பண்ணி வாடகை காரில் போகிறாங்க. உடனே இதை பார்த்த முத்துவுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாகுது. என்ன இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு ஓனர்ன்றாங்க, ஆனால் டாக்ஸியில் போகிறாங்க, சொந்தமாக கார் கூட இல்லையே, என்னடா வித்தியாசமான ஓனராக இருக்கான், இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு ஓனர், கார் கூட இல்லையே, இதில் ஏதோ ஒரு ஃப்ராட் தனம் இருக்குது, நம்ம போய் நேராக ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அண்ணாமலையுமே இருந்துட்டு, அது எதனா வந்திருப்பாங்க, நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ போய் நீ மனோஜ் கிட்ட சொன்னேன்னா அவன் வந்து பொறாமையில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினைப்பான், நீ என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ரேகா தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஓட பார்த்து முத்துவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா ரேகா மேடம் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறானே, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே தான் தங்கியிருக்காங்களா, சரி மீதி கதையை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மனோஜுமே கூட வர்றாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேகாவுமே தன்னோட பத்திரத்தை எடுத்துகிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வராங்க. ரேகாவை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் இங்கே இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ராடு சொன்னேன் இல்லையா, அவன் யாருன்ற டீட்டெயில்ஸ் கேட்க தான் நான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வீடு வைத்த ஓனர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்கள பார்த்த ஒரு ரேகா பார்த்தீங்கன்னா, டேய் ஃப்ராடு, இங்கேயும் வந்துட்டியா, உன்னை தாண்டா எத்தனை நாள் தேடிந்தேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவன் சட்டையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்து மனோஜ் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.